சர்வ வல்லமையும் மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 108 அதன் 13வது வசனம். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற, கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் வெற்றியை எதிர்பார்த்து காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டாகிற வெற்றியின் முழக்கமாக இது காணப்படுகிறது. இந்த சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்வின் பல பகுதிகளிலே தன்னுடைய பலத்திற்கு மிஞ்சின பாடுகள், சோதனைகள், அலைச்சல்கள், நெருக்கங்கள், மனித பகைமைகள் இவைகளெல்லாம் வரும்பொழுது அதை எப்படி ஜெயிப்பது, எப்படி அதை மேற்கொள்ளுவது என்று தெரியாதபடிக்கு கலங்கி நிற்கிறவனாயிருக்கிறான். ஆனால் ஆவியானவர் அவனை அந்த நெருக்கத்தின் நடுவிலும் துதிக்க வைக்கிறார். அந்த முதலாவது வசனம் வாசிக்கும்போது, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். நெருக்கத்தின் நடுவிலும் உத்திரவத்தின் நடுவிலும் தேவனை பாடி கீர்த்தனம் பண்ண இந்த சங்கீதக்காரன் தன்னை அர்ப்பணிக்கிறான். சற்று சிரமந்தான், ஆனாலும் கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கை நிமித்தமும் கர்த்தர் செய்ய தன்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டும், செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சை நிமித்தமும் இதை நிறைவேற்றுவதை நாம் காண முடிகிறது. பிரியமானவர்களே, வேதத்தின் பல பகுதிகளிலும் நெருக்கத்தின் மத்தியிலே தன்னுடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்தி பாடி துதித்து தேவனுடைய விடுதலையை பெற்றிருக்கிற தேவ பிள்ளைகள் பல பேர் இருப்பதை நாம் காண முடிகிறது. நம்முடைய வாழ்விலும் தேவனாகிய கர்த்தருடைய இரக்கத்தையும் சகாயத்தையும் நன்மைகளையும் மேன்மைகளையும் இரக்கங்களையும் பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தட்டும். தேவ இரக்கங்களாலும் கிருபைகளாலும் கர்த்தர் நம்மை முடிசூட்டட்டும். இந்த நாட்களில் இருக்கிற நெருக்கங்கள், உபத்திரவங்கள், தேவைகள், பாடுகள் இவைகளை குறித்து கலங்காதபடி கர்த்தர் மேல் தைரியம் கொண்டு கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த ஆரம்பிப்போம். கர்த்தரை உயர்த்த ஆரம்பிப்போம். பரிசுத்த தேவனுடைய மகிமையும் வல்லமையுமான செயல்களை கண்டு களிகூற கர்த்தராகிய தேவனிலே நாமும் முழக்கமிட முடியும். தேவனாலேயே பராக்கிரமம் செய்வோம். எங்களுக்கு எதிராக இவ்விதமான கலக்கத்தையும் நெருக்கத்தையும் எங்களுக்கு விரோதமாய் உண்டு பண்ணுகிற சத்துருக்களை மிதித்து போட கர்த்தர் எங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி நாம் முழங்க முடியும். கர்த்தருக்குள் தைரியமாய் இந்த இக்கட்டான நேரத்தில் கர்த்தரை துதித்து நம்பிக்கையோடு அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் எல்லா சத்துருக்களை மிதித்து அற்புதம் செய்வார். ஆமேன், ஆமேன். ஜெபிப்போமா? அன்பின் பரலோகத்தை நல்ல ஆண்டவரே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த உலகத்தில் இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் சந்தித்து வருகிற சவால்கள், சந்தித்து வருகிற பயங்கரங்கள், ஆண்டவரே, சத்துருவினால் வருகிற நெருக்குதல்கள் இவைகளை கண்டு ஒடுங்கி போகாதபடி இருதயத்தை ஸ்திரப்படுத்தி திடப்படுத்தி ஆயத்தப்படுத்தி கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தி துதித்து ஸ்தோத்தரித்து நம்பிக்கையோடு உயர்த்த உதவி செய்வீராக. அப்பொழுது கர்த்தர் இவர்கள் பட்சத்தில் எழும்பி நின்று பராக்கிரமம் செய்து சத்துருக்களை மிதித்து போடத்தக்கதாக தேவ கிரியைகளை வெளிப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். மகிமையும் இரக்கமும் வெளிப்படட்டும். அப்படி நீங்கள் செய்கிறபடியா ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்,